இப்போ கீரை கடையிலுக்கு கீரை நான் அரைக்கீரை கட் பண்ணி நல்லா அலசி 2-3 தடவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நமக்கு கீரை பார்க்கும்போது நிறையா தான் இருக்கும், வெந்து வரும்போது கம்மியாகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பட்டை புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 10 ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கீரைக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, கடையில்ன்றனால. இப்போ இது வேகட்டும் ஒரு 2 நிமிஷம். இது கூட காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம நிறைய வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ கம்மியாக சேர்த்திங்களா. லைட்டாக இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கீரையும் வெந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும், ஆரவும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு, வெந்தய குழம்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இந்த மாதிரி வெந்தய குழம்பு கத்திரிக்காய் குழம்புலாம் வைக்கும்போது. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10-15 பல் பொடி பல் பூண்டை எடுத்துருக்கேன், அதை இப்போ எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கூட ஒரு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிடும். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். வெந்தய குழம்பு கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பொடிச்சு அரைக்கிறதுனால நான் கட் பண்ணேன், அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது அப்படியே 2 நிமிஷம் சிம்மிலே போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தக்காளியுமே நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தனி மிளகாய் பொடி. இதையும் சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ மசாலா எல்லாமே நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எல்லாம் கூட்டி வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷமாக நல்லா கொதிக்கும். இந்த டயத்தில் நீங்கள் குழம்புக்கு உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் 2வது சேர்த்துக்கோங்க. பிக்னஸாக இருந்தால் 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். போதும். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு சிம்மில் போட்டு. அருமையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்குனாலும் இருக்கணும். நமக்கு புளிக்குழம்பை பொறுத்த அளவுக்கு கட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்கும், தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காகவும் பரட்டினாப்பில் வச்சாலும், எப்படி வச்சாலுமே நமக்கு புளிக்குழம்பு டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க. இப்போ அருமையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே குழம்புனால கொஞ்சமாக நமக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கீரை தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, இது கூட ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கீரைக்கு வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். அரைக்கீரை கடலுக்கு சேர்த்துக்கோங்க.
கடுகு வெந்தயம் பொரிஞ்சது. இப்போ இதில் கட் பண்ண வெங்காயம் வத்தலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம கீரை கடைஞ்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒன்று அப்படியே நம்ம அந்த சூட்லேயே கலந்து விட்டால் போதும். கீரை நம்ம மத்து போட்டு கடைஞ்சோம் இல்லையா, அதனால் அருமையாக இருக்குங்க. இது நல்லா வெந்தய குழம்பு கத்திரிக்காய் குழம்போட நல்லா சைடிஷாக நல்லா சப்புன்னு கீரை கடைஞ்சி வச்சு சாப்பிடும்போது. உப்பு நான் கீரை கடையும் போது நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன், அது நான் இப்போ சேர்க்கலை, கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு அப்படியே ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான கடையல் ரெடி ஆகிடுச்சுங்க. அரைக்கிற கடைகளும்